இப்ப எதுக்கு உங்களை உட்கார வச்சிருக்கேன்னு தெரியுமா? தெரியா அப்ப எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? இருத்தி போட்டு அதை கேள்வி கேட்க போறேன். என்ன இருந்திருக்கிறேன். சரி, நீங்க உங்களோட ஐக்கியூவை வந்து செக் பண்றதுக்காக தான் இருத்திருக்கேன். ம் அது இதுக்கு தோண்டு தெரியல பாப்போம். ஒரு கேள்வி. ம் இந்த ஃபேஸ்புக்கில் எல்லா இடம் பார்க்கும்போது ஐஏஎஸ்எல் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லி போடுவாங்களே, ஆமா அப்படி ஒரு கேள்வி தான் இன்றைக்கு. ஓகே. இப்போ நீங்க வந்து கடைக்கு போறீங்க. கடைக்கு போகும்போது கடையில யாருமே இல்லை, ஓகே. கல்லாப்பட்டி மட்டும் திறந்துருக்கு. ம் என்ன செய்வீங்க? களவெடுப்பேன். So, அங்க நீங்க போயிட்டு ஒரு $100 களவெடுத்துட்டீங்க. ஓகே கேள்வியை கவனமா கேளுங்க. $100 களவெடுத்துட்டீங்க. ஓகே 100 ரூபா களவெடுத்துட்டேன். இப்போ வந்து கடைக்குள்ள போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரீங்க. இப்போ கல்லாப்பட்டியில ஆள் இருக்கு. அதே கடைக்குள்ள போய் தான் ஷாப்பிங் பண்றேன். ஆமா, கல்லாப்பட்டியில இல்ல, கல்லால ஆள் இருக்கு. பர்டிகுலர் இருக்க மாட்டாங்க. கல்லால ஆள் இருக்கா? கவுண்டர்ல ஆள் இருக்குது. கவுண்டர்ல ஆள் இருக்கு. அப்ப நீங்க வந்து $70 வந்து திங்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே. ஸோ அவர்கிட்ட களவெடுத்து அந்த $100 கொடுத்துட்டு $70 திங்ஸை வாங்கிட்டு பேலன்ஸ் எவ்வளவு தான் கேள்வி. இப்ப நான் 100 ரூபா களவெடுத்து கொண்டு அந்த அதே கடைக்குள்ளேயே போய் 70 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு அந்த $100 கொடுக்குறீங்க. அவர் எவ்வளவு அவங்கள மிச்சம் கொடுப்பார்? 100 ரூபா கொடுத்தா 30 ரூபா தருவாரு. வாவ், இதான் என்னோட ஐக்கியூ. இதான் கேள்வியா? ஆமா, 30 ரூபா பேலன்ஸ் கொடுப்பாரு, அவ்வளவுதான். இப்ப என்ன கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க $30 பேலன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப இந்த கடைக்காரனுக்கு எவ்வளவு நட்டம் ஆயிருக்கும்? ஓகே, நான் 100 ரூபா அவன்கிட்ட களவெடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 70 ரூபாயை கொண்டு போய் 70 ரூபாய்க்கு சாமானை வாங்கியிருக்கிறேன். இப்போ 70 ரூபா சாமானோடைய 30 ரூபா காசுடைய நான் திரும்பி போறேன். 100 ரூபாயோட நான் திரும்பி போறேன். எப்படி? அதான் அவன்கிட்ட எடுத்த 100 ரூபாயை மறப்பான். நான் அந்த கடைக்குள்ள போய் 70 ரூபாய் சாமானை வாங்கினான். கொண்டு போய் அவன் எனக்கு ஒரு 30 ரூபா தாரான். ஸோ நான் வெளியில வரும்போது 70 + 30 100 ரூபா. ஸோ 70 ரூபாய்க்கான சாமானுக்கும் மற்றும் 30 ரூபா காசு. அவ்வளோதான். அவ்வளவு ஈஸியா? தட்ஸ் வை கிட்னி இம்பார்ட்டன்ட். சரி, இந்த கேள்விக்கு ஆன்சர் சரியா இல்லையான்னு சொல்லி நான் சொல்லல. யாராச்சும் இதை பார்த்து புரிஞ்சு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க. அது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே. புது புது கேள்விகளுக்கு சப்ஸ்கிரைப்.